Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான கப்கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவன் இல்லாம அடுப்புல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுல்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம முட்டை சேர்க்காததுனால ரைசிங் ஏஜென்ட்டா தயிரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கங்க கட்டி கட்டியா நாட்டு சர்க்கரையில இருக்கும்ல, சோ அதனால நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா பீட் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேல ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யறதுனால நமக்கு பவுடர் நல்லா ஃபைனாவும் கேக் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி செய்யறோம். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாவே கொஞ்சம் டைட்டா தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை லூஸ் பண்றதுக்கு பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கோதுமை மாவுக்கும் குவான்டிட்டி வந்து வேரி ஆகும். எனக்கு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமா அப்படியே ஊத்திட்டோம்னா பேட்டர் வந்து ரொம்ப ரன்னி ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த மீடியமான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பால் ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்றதுனால லைட்டா கட்டியா ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க இந்த மாதிரி வேகமா நீங்க பீட் பண்ண உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைச்சிரும். கப் கேக் செய்யறப்பயோ இல்ல கேக் செய்யறப்பயோ நல்லா சில்கியான ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பீட்டர் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவலா பிரஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் விஸ்க் யூஸ் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸபிளா இந்த மாதிரி பீட் பண்ணாதான் நல்லா கேக் சாஃப்டா வரும். இப்ப நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டுல கிண்ணம் சின்ன சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சமா உருக்குன பட்டர் தடவிட்டு மேல கொஞ்சமா கோதுமை மாவு தூவி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 3/4 கிண்ணம் அளவுக்கு நம்ம பேட்டரை ஊத்தி வச்சுக்கலாம். சைட் பை சைட் பிரஷர் குக்கரையும் 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃபிளேம்ல ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கிண்ணத்துல நம்ம பேட்டர் ஊத்தியாச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈவனா மாவு இருக்கும். இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு ரிங் போட்டுட்டு அதுக்கு மேல தட்டு வச்சு நம்ம பேட்டர் ஊத்தி வச்சிருக்கிற கிண்ணத்தை ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம். கேர்ஃபுல்லா வச்சிருங்க. ஏன்னா குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கும். கிண்ணத்தை வச்சுட்டு மூடி போட்டு கேஸ்கெட் அண்ட் விசில் ரெண்டுமே வைக்க கூடாது. மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா நமக்கு கப் கேக்ஸ் ரெடி ஆயிரும். பட் ஒவ்வொரு பிரஷர் குக்கர்லயும் டைம் வேரி ஆகும். 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ 10 மினிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. இப்ப நம்ம 12 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபிளஃபியா வந்திருக்கு பாருங்க. அவன்ல நம்ம வைக்காமலே எக் யூஸ் பண்ணாம நல்லா ஃபிளஃபியா வந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ஒட்டாம வந்துச்சுன்னா நமக்கு கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு கப் கேக்லயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒட்டாம வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் டிமோல்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபிளிப் பண்ணா போதும். சூப்பரா வலிக்கிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க, நமக்கு ஹெல்த்தியான வீட் ஜாகரி கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியா ஃபிளஃபியா ரெடி ஆயிருக்கு பாத்தீங்களா? குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். இதுல உங்களுக்கு வீட் அண்ட் நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி மைதா அண்ட் ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுக்கலாம். பட் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பரான ஸ்பாஞ்சியான கப் கேக்ஸ் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.
நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபில வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.